13 வாசிக்கிறேன். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்பாக கீழ்பூசு. திருச்சபையை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். எப்படி திருச்சபை நோவா காலத்தின் பேழைக்கு ஒப்பாக இருக்கிறது, அதைவிட சிறந்ததாக இருக்கிறது. ஆனால் நோவா காலத்தில் பேழை எப்படி சில பங்காற்றியதோ அதைவிட திருச்சபை இன்றைக்கு அதைவிட சிறந்த மேன்மையான வேலைகளை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டி கொண்டு வருகிறேன். முதலாவது, பேழையை சுற்றி என்ன நடந்தது? திரளான ஜனங்கள் அழிந்தார்கள். ஏன் அழிந்தார்கள்? அதற்கு பின்னணி என்ன? அப்படி அழிக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? கடவுள் அப்படி செய்யலாமா? ஏன் அப்படி ஒரு கடவுள், அன்பான தேவன் அப்படி செய்கிறார்? அவருடைய கோபத்தின் அர்த்தம் என்ன? அவருடைய வைராக்கியங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் சொன்னேன். இரண்டாவது, பேழைக்குள் நுழைந்த நோவாவை பற்றி சொன்னேன். அவனும் அவன் குடும்பத்தாரும் எப்படி உலகமே கெட்டு போயிருந்தது, அவர்கள் வித்தியாசமாக தேவன் சொல்லுகிறதை செய்கிறவர்களாக ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவர்களை எப்படி தேவன் காப்பாற்றுகிறார் என்பதை நான் காண்பித்தேன். அவனுடைய குணாதிசயங்களையே நான் சுட்டி காட்டினேன். மூன்றாவது, பேழைக்குள் நுழைந்த மனிதர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு மனிதர்களாகிய இன்றைக்கும் நம்மிடத்திலும் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை போன வாரத்தில் நான் எடுத்து காட்டினேன். தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்ன்றதை சொன்னேன். அவர் உண்மையிலே நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நம்மளை உண்டாக்கி நம்ம எப்படி வாழணும்னு விரும்புகிறார். நம்மை ரட்சித்து பாவத்தில் போய் விழுந்தோம், நம்மை ரட்சித்து அவர் எப்படி வாழணும், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன என்பதை காட்டினேன். இன்றைக்கு பேழைக்கும் சபைக்கும் உள்ள சம்பந்தங்களை எடுத்து காண்பிக்க போகிறேன். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருச்சபைக்கும் நோவா காலத்தில் இருந்த பேழைக்கும் அப்படி என்ன சம்பந்தம் என்பதை நான் காட்ட போகிறேன். இப்போ நம்ம வாசித்த வேத பகுதி வெறும் அறிமுகம் தான், அதை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் அங்கேருந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோன்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் காண்பித்தேன். ஏன் அழிப்பேன்றாரு, ஏன் பேழையை கட்டுன்றாரு, ஏன்னா உலகம் எப்படி கெட்டு போயிருந்ததுன்று 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6:5 வாசிக்கிறோம். அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் 11ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா எப்படி பூமி சீர்கெட்டு இருந்தது, ஒழுக்கம் கெட்டு போயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, மனிதன் அவனவன் தன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறான். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் பூமியை பார்த்தார், அது இன்னும் சீர்கெட்டுதான் இருந்தது, மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் லைஃப்பை இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, கடவுள் உண்டாக்கின நோக்கத்தை விட்டு விட்டார்கள். அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்றதை நம்ம எடுத்து காட்டினேன். ஆனால் அதுக்கு விளக்கம் நிறையா சொல்லியிருக்கிறேன், நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அது அது எந்த விதத்தில் அது சரியாக இருக்கும், எந்த விதத்துலலாம் அது இப்படி கடவுள் திரும்பவும் செய்ய விரும்பவில்லை. அவர் அப்படி செய்கிறவர் இல்லை. அப்படி அழிக்கப்பட்டவர்களை தாம் மரித்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்தபோது அடக்கம் பண்ணப்பட்ட நாட்களில் போய் அவர்களை சந்திக்கிறார். அந்த 3 நாள் அவர் என்ன பண்ணார்னு பார்த்தா, அவர் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு 33 வருஷம் பிரசங்கம் பண்ணார். அதுவும் குறிப்பாக 3.5 வருஷம் அவர் பிரசங்கம் பண்ணார். 33 வருஷத்தில் 3.5 வருஷம் உயிரோடு இருக்கவங்களுக்கு பிரசங்கம் பண்ணார். அதுக்கப்புறமா ஒரு ஆச்சரியமாக வினோதமான காரியத்தை செய்கிறார். நோவா காலத்தில் மரித்தவர்களை போய் சந்திக்கிறார். அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்கும் பிரசங்கித்தார் என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ இயேசு இவர்களை முற்றிலும் அழித்து போட்டுறணும்னு நினைக்கல. ஆனால் ஒரு சில ஸ்டாண்டர்டை செட் பண்ண விரும்புகிறார். அது செட் பண்ணும்போது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. இது எல்லாத்தையும் நம்ம எப்பவுமே நியாயப்படுத்திக்க முடியாது. 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, அவன் பேழையிலிருந்து கீழே இறங்கி வரான். வந்த உடனே அப்பொழுது நோவா 20ஆம் வசனம், கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டி
ஒரு பலிப்பீடம் கட்டுறான் பாருங்க. இந்த பலிப்பீடம் எதுக்கு? இன்றைக்கும் கொஞ்சம் அதை பற்றி சொல்ல போகிறேன். பலிப்பீடம் எதுக்கு? ஒரு பலியை செலுத்தணுமா? ஒரு மிருகத்தை கொல்லணுமா? இதெல்லாம் கடவுள் எதிர்பார்க்குறாரா? அதெல்லாம் விரும்புகிறாரா? பாருங்கள் 20ஆம் வசனம். நோவா கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிப்பீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். அவைகளை துண்டு துண்டாக வெட்டி அக்கினியில் சுட்டெரிக்கணும். இதான் அவன் அன்னைக்கு செய்கிறான். அப்படி செய்யும்போது 21ஆம் வசனம் சொல்லுது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். எப்படி சொல்லியிருக்கு? தான் கண்ணு முன்ன ஒரு உயிர் கொல்லப்படுறத பார்த்து அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துதான். இதுக்கு முன்னாடி திரள் கூட்டம் செத்து போனது, இப்போ பேழையை விட்டு கீழே இறங்கி வருகிறான்னு வந்தா சுத்தமாக வாழ்ந்த மிருகங்கள், அதெல்லாம் சுத்தமாக இருக்கிற மிருகங்கள், அசுத்தமான மிருகங்களை கொல்லலை, சுத்தமான மிருகங்களை கொல்றான். ஆனால் கடவுள் அதை பார்த்து அவருக்கு அது உகந்த வாசனையாக இருந்துச்சான். பர்ஃபெக்ட் அரோமா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பெர்ஃபெக்டாக இருந்துதான். அது போதுமானதாக இருந்துதான். அதாவது நோவா ஒரு நிழல் போன்ற காரியத்தை இங்கே செய்கிறான். என்னன்னா, இது போதும் ஆண்டவரே, இனிமே இதெல்லாம் தேவையில்லை. இப்படி ஒரு காரியம் இனி நடந்தால் இந்த உலகம் தாங்காது, மனிதன் தாங்க மாட்டான். இதெல்லாம் நடந்தா இந்த உலகம் கொள்ளாது அப்படின்றத அவன் ஒரு விண்ணப்பம் போல ஒரு உயிரை கொள்ளுகிறான். அங்கே ஒரு உயிரினங்களை கொள்ளுகிறான். 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. கடவுள் சொல்றார், நான் இனிமே இதை செய்ய மாட்டேன். பாருங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இது ரெண்டுத்தையும் நம்ம புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள், வேதத்தில் வாசிக்கிற பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள்லாம் இனி வரப்போகிற புதிய ஏற்பாட்டின் நடக்க போகிற கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நடக்க போகிற ரட்சிப்புக்கு மாதிரிகளாக, நிழலாட்டங்களாக, அல்லது அச்சுக்கலைன்னு சொல்லுவாங்க. அச்சுக்கலைன்னா ஒன்றை போன்று இன்னொன்று. சில நேரத்தில் அச்சுக்கலை அவ்வளோ சிறப்பாக இருக்கும், உண்மையை விட இன்னும் சிறப்பாக இருக்கும், நிஜத்தை அப்படி பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளோ அற்புதம். அதை பார்த்தா சிலர்லாம் சில வரைபடங்களை வரைகிறார்கள். அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அதை பார்க்கும்போதே புரிஞ்சிக்கலாம். என்ன அது, என்ன இந்த படம் சொல்லுது, என்ன காரியத்தை சொல்லுது பாருங்கள். அப்போல்லாம் எழுத்துக்கள் அதிகம் கிடையாது. அதனால் உருவத்தை வைத்து தான், உருவ அடையாளங்களை வைத்து தான், சின்ன சின்ன வரைபடங்களை அடையாளங்களாக வைத்து தான் அன்றைக்கி கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்தா உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இதை பற்றி இது இதை பற்றி சொல்லுது, இதை பற்றி சம்பவம், இது இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்படிப்பட்ட காரியம் அப்படின்றதெல்லாம் ஒரு வரைபடம் போல் வரைஞ்சி வச்சு, ஏன்னா எழுத்து கிடையாது, அங்கங்கே கற்களில் சுவர்களில் வரைஞ்சி வச்சுருவாங்க. இப்போ கூட போனீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா சில சுற்றுலா இடங்களில் பார்த்தீங்கன்னா சிலர் கை சும்மா இருக்காது, எதையாவது கிறுக்கி எதாவது தட்டி எதாவது எழுதி வச்சுட்டு வர்றது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி தான் வரைஞ்சி வச்சு அதை வச்சு தான் கதையே சொல்லுவாங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு முழு கதையும் ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி தான் பாருங்கள், பலி அவன் செலுத்தும் பொழுது வெறும் இதுக்கு முன்பாக நடந்த ஜனங்களை மனதில் வைத்து கொண்டு இப்படி ஒரு அழிவு நடந்ததே, இனியும் இப்படி ஒரு அழிவு நடந்தால் இந்த உலகம் தாங்காது என்பதற்காக அவன் கர்த்தரிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். எப்படி ஒரு விண்ணப்பம் வைக்கிறான்? ஒரு உயிரினத்தை, ஒரு குறிப்பிட்ட ஜீவனை எடுத்து அங்கே பலி செலுத்துகிறான், அதை கொல்லுறான். அவன் அதன் மூலமாக என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே, இந்த பலி இனி வரும் சந்ததிகளுக்கு, இனி வரும் உலகத்துக்கு இந்த பலி போதும் ஆண்டவரே, இனியும் பலியானா இந்த உலகம் தாங்காது ஆண்டவரே, இனியும் மனிதர்கள் பாவத்து நிமித்தம் தண்டிக்கப்பட்டால், அவர்கள் செய்கிற அக்கிரமத்து நிமித்தம் தண்டிக்கப்பட்டால் இந்த உலகம் தாங்காது ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஒரு விண்ணப்பம் போல வைக்கிறான். கர்த்தரும் அதுக்கு பதில் சொல்றார். என்ன சொல்றாரு? இனி நான் சபிக்க மாட்டேன், இனி இந்த மாதிரி ஒரு செயலை நான் பூமியில் செய்ய மாட்டேன் அப்படின்றார். இது எதிர்காலத்தில் கிறிஸ்து இயேசுவை நமக்கு காண்பிக்கிறது. அவர் சிந்தின ரத்தம், அவர் பட்ட பாடுகள், அவருடைய மரணம் நமக்கு அதைவிட உத்தரவாதமாக இருக்கிறது. இங்க இது நோவா காலத்தில் இப்படி நடந்தபோது
கர்த்தர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஆதியாகமம் 9:11. இனி மாம்சமானவைகளை எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். பேழையிலிருந்து இறங்கி வந்த உடனே அப்படின்னா கடவுளுக்கு ஒரு மாற்றம், ஒரு உயிர் பலியாகிறது. இவ்வளோ நேரம் பலியானதெல்லாம் அசுத்தமானவர்கள், அக்கிரமக்காரர்கள் மரித்த போது கடவுள் அதை பற்றி வருத்தப்பட்ட மாதிரி தெரில. ஆனால் ஒரு சுத்தமான மிருகத்தை எடுத்து பலி செலுத்துகிறான். கர்த்தர் பார்த்து சொல்கிறார், இந்த ஒரு பலி நான் அடிப்படையாக வச்சு இனி ஃப்ரம் நவ், இனி இந்த சுத்த பலி ஒன்று, பாவமே செய்யலை, எந்த அக்கிரமமும் செய்யலை, அது எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் அது பலியாக இருக்கு. அந்த பலி நிமித்தம் கடவுள் சொல்றார், இனி நான் அழிக்க மாட்டேன், ஒப்பந்தம் போட்டுக்கிறேன்றார், உடன்படிக்கை பண்ணுகிறேன்றார். உடன்படிக்கைனா கடவுள் ஒரு கவர்னன்ட் ஏற்படுத்திக்கிறார். நான் ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன், இனிமே நான் செய்ய மாட்டேன். 13, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். நான் அதை பார்ப்பேன், அந்த ரத்தத்தை பார்ப்பேன், அன்னைக்கு பலியான அந்த பரிசுத்தமான மிருகத்தை நான் மனசில் எண்ணி பார்ப்பேன். நான் மனுஷன் இனிமே என்னால் இப்படி அழிக்கப்பட மாட்டான். இப்போ கடவுள் அதிலிருந்து வெளியில் வர்றார். அதை வேணுமென்றே செய்யலை, ஆனால் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனால் செய்து முடித்த பிறகு அதை தான் திரும்பவும் செய்வேன்னு சொல்லி மனிதனை பயம்படுத்தலை. ஆனால் ஒரு சுத்தமான மிருகம் மரித்த உடனே கடவுளுடைய முடிவே மாறுது, தீர்மானமே மாறுது. இனிமேல் நான் அதை செய்வேன். இயேசுவும் பரிசுத்தராக, பரிசுத்த பலியாக நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த பலியினாலே நாம் எல்லாரும் இன்றைக்கும் இம்மையிலும் மறுமையிலும் நாம் தேவனோடு கூட காலகாலமாய் நாம் வாழும்படிக்கு இப்பொழுதே அந்த இரத்தத்தினால் காக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். வெறும் இந்த சுத்த மிருகங்கள் அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை அன்றைக்கு வாழ்ந்த நோவாவுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் கொடுத்ததென்றால், இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து நம்மையும் அவரோடு கூட அந்த பரிசுத்தரோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறது. அப்போ இந்த சத்தியங்களை நாம் சரியாய் புரிந்து கொள்ளணும். அழித்தார்ன்னு சொல்லி வாசித்துட்டு போயிட முடியாது. ஏன் அழித்தார், என்னத்துக்காக நடந்ததுன்னு சொல்லணும். அப்புறம் கடவுள் அதே தான் தொடர்ந்து செய்கிறாரானா அப்படி செய்யலை. 9ஆம் அதிகார துவக்கத்தில் சொல்கிறாரு, நீங்கள் பழுகி பெருகுங்கள்னு சொல்கிறாரு. அப்போ கடவுள் மனிதனை பெருக விரும்புகிறார். அவன் பெருகுவது அவருடைய பிரதான சித்தம். ஆனால் அக்கிரமத்தோடு பெருகிறது தான் அவர் தடுக்க எடுத்த முயற்சி. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. 1ஆம் வசனம் பாருங்க, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கினார்கள். மனுஷர் பெருகிறார்கள், அக்கிரமமும் பெருகுது. அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரதுக்காக தான் அது நடந்தது. ஆனால் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அந்த பெருக்கம்ன்ற மென்டாலிட்டி, மனப்பான்மை தேவனுக்கு என்றைக்கும் நீங்க இல்லை, அதை தொடர்ந்து செய்கிறார். ஆனால் பலி செலுத்தின பிறகு அவர் சொல்கிறாரு, அழிக்க மாட்டேன். இயேசு நமக்காக மரித்ததை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கதையில் அதுதான் மிக விசேஷமானது. அவ்வளோ ஜனங்க மரித்திருந்தா கூட பிற்காலத்தில் கர்த்தர் சந்ததிகளை பெருக வச்சார். இன்றைக்கு வரைக்கும் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். கோடான கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் பெருகி கொண்டே தான் இருக்கிறார்கள். அன்னைக்கு அவர் எடுத்த முடிவு, இனி நான் சங்கரிக்க மாட்டேன், இனி நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு எடுத்த அந்த முடிவு. அப்போது இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த பேழையும் இன்றைக்கு நாம் எல்லாம் கூடி வருகிற சபையும் எப்படி, பழைய ஏற்பாட்டு பேழை என்பது நோவா காலத்தில் கட்டப்பட்டது. அதில் ஒரு குடும்பம் காக்கப்படுகிறது, கடவுளால் பாதுகாக்கப்படுகிறது, போஷிக்கப்படுகிறது. அதையெல்லாம் நாம் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு சபையாகிய நாம்
நாமும் ஒரு பேழைக்குள்ளே தான் இருக்கிறோம், ஒரு பேழை போல இருக்கிறோம். இயேசு அந்த பேழையாக இருக்கிறார், நாம் எல்லாம் அவருக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டை நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்தீங்கன்னா இன் கிரைஸ்ட், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள்ன்ற வார்த்தை திரும்ப திரும்ப வரும், திரும்ப திரும்ப வரும். கிறிஸ்துன்னு வராது, கிறிஸ்துவுக்குள்னு வரும். அவர் ஏதோ அவர் வேலையை செஞ்சுட்டு அவர் போன மாதிரி இருக்காது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாரும் வாங்க, லூக்கா மன்னியுங்கள், யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் 146. 31 வாசிக்கிறேன். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இப்பொழுதே. 32, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்றார். 33, தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். தாம் என்ன மாதிரியான மரணத்தை மரிக்க போகிறார் என்பதை சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, 32ஆம் வசனம். அதாவது உயர்த்தப்பட்டிருக்கும் போதுன்னா சிலுவை மரத்தில் கட்டி தூக்கும் பொழுது அந்த உயர்த்தப்பட்டிருக்கிறதை பற்றி வாசிக்கிறோம். ஏன்னா பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொன்னாலே அவங்களுக்கு என்ன தோணும்? ஏதோ ஆராதனை பற்றி பேசுகிறாரு, ஆண்டவரே நீர் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த மாதிரி கருத்தை பற்றி இங்கே சொல்லலை. அதுவும் இருக்குது. ஆனால் இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிற உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது லிட்ரலாக சிலுவை மரத்தில் தூக்கி நிறுத்துவதை பற்றி அர்த்தம். அவர் சொல்கிறாரு, இந்த மரத்தில் நடக்க போகிற சம்பவத்தை பற்றி சொல்கிறார். நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது, அன்றைக்கி நோவா பேழையில் ஒரு குடும்பம் தான் தூக்கி உயர்த்தப்பட்டது, மற்றெல்லாம் அழிந்து போனார்கள். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பேழையின் மூலமாக இந்த பேழையில் நடக்கிற சம்பவம் என்னவா இருக்கும்னா, நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன். நான் எல்லாரையும் என் பக்கத்தில் இழுத்துக்கொள்வேன். அன்னைக்கு ஒரு குடும்பத்தை மட்டும்தான் அவனால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. எப்படி இருந்திருப்பான் யோசித்து பாருங்க. அவன் சொந்தங்கள், அவன் உறவினர்கள், நண்பர்கள், எவ்வளோ பெண்கள், எவ்வளோ குழந்தைகள் எல்லாம் மாண்டு போனார்கள். அன்னைக்கு ஒருத்தரும் உள்ள வரல. ஆனால் இயேசு சொல்கிறார், அந்த கோப்பேர் மரத்தின் மூலமாக ஒரு வேலை நடந்துச்சு, அது பெரிய வேலை செய்யலை. ஆனால் சிலுவை மரத்தில் நான் ஒரு பெரிய வேலை செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? எல்லாரையும் என்னிடத்தில் நான் இழுத்துக்கொள்வேன். எல்லாரையும். எவ்வளோ பெரிய அற்புதமான வேலை இயேசு செய்கிறார். இதுக்கு பேர் தான் டைப்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சுக்கலை இறையியல் அல்லது நிழலாட்ட இறையியல்னு வேதாகம கல்லூரிகளில் அழைப்பார்கள். ஒரு பிரசங்கையா இதை கண்டிப்பாக அறிஞ்சிருக்கணும். அவர் கிறிஸ்தவ வேதாகம விளக்கத்தின் அல்லது போதனையின் ஒரு முறை இது ஒரு ஆர்ட் ஆஃப் ப்ரீச்சிங். பழைய ஏற்பாட்டில் உள்ள மனிதர்கள், நிகழ்வுகள், அவைகளை எடுத்து மாதிரிகளாக அல்லது நிழல்களாக பார்க்கப்படுவது. அது வெறும் கதைகளாக படித்து விட்டு போறதில்லை. அவைகளை எல்லாம் எதிர்காலத்தின் சம்பவங்களாக, எதிர்காலத்தின் எதிர்காலத்தில் நடக்க போற சம்பவங்களாக பார்க்கப்படும். அதுக்கு பேர் தான் நிழலாட்டம், டைப்பாலஜி.
பழைய ஏற்பாட்டை வாசித்துட்டு அப்படியே முடிச்சிட முடியாது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதை எடுத்து புதிய ஏற்பாட்டில் நாம் அடையாளப்படுத்தி பார்க்கிறோம். அப்படி அதுக்கு பேர் டைப்பாலஜி அல்லது அச்சுக்கலை இறையல் அல்லது நிழலாட்டம், டைப்பாலஜி அப்படின்னு அழைப்பார்கள். புதிய ஏற்பாட்டத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் சின்ன சின்னதாக நடந்திருக்கும், சின்ன சம்பவமாக நடந்திருக்கும், ஒரு நபருக்கு நடந்திருக்கும், ஒரு குடும்பத்துக்கு நடந்திருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பெரிய தேவனுடைய திட்டமாக அது உருவெடுக்கும். அதுக்கு தான் இதை டைப்பாலஜின்னு சொல்கிறாங்க. பெரிய சம்பவமாக இவைகள்லாம் உருவெடுக்கும். சின்ன விஷயம் கிடையாது, பெரிய காரியங்களாக புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அதை பார்க்கலாம். இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இதனால் என்ன நடக்குது? இதை இப்படி படிக்கிறதுனால என்ன? வேதத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கதைகளை சொல்லி புதிய ஏற்பாட்டு கொண்டு வந்து அதில் பெரிய இடமா காட்டுறீங்களே. ஒரு பெரிய பேழை, அது பெரிய கப்பல் பெருசாக கட்டப்பட்டது, மரத்தெல்லாம் இழைச்சி தலைச்சி பெரிய வேலை பண்ணாங்க. சிலுவை மரம்னு ஒன்று சின்ன மரம் தான், அதில் ஒன்றும் அந்த மரத்தில் ஒன்றும் இல்லையேனா அந்த மரத்தை சுமந்தவர்கிட்ட அவ்வளோ வேலை நடந்துச்சு. இந்த மரத்துக்குள்ள ஒரு குடும்பம் தான் வேலை நடந்துச்சு. ஆனால் இயேசு சொல்றாரு, நான் சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது அன்னைக்கு கதவு ஆண்டு வந்து எவ்வளோ பேர் கத்தியிருப்பாங்க, எனக்கு கதவை தரேன்னு. ஆனால் மாண்டு போனார்கள். ஆனால் இன்றைக்கோ வேதம் சொல்லுது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு இயேசு சொல்றேன். ஒருத்தனையும் நான் விட மாட்டேன், எல்லாரையும் என் பக்கத்தில் இழுத்துக்குவேன். உங்களால் முடியுமா? உங்களால் உங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேரை வச்சு வாழ்றதே கஷ்டம். ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய கிட்ட அவ்வளோ குறை சொல்கிறாங்க. ஒருத்தங்க இப்படி பண்ணுறான், இது பண்ணுறான், அது பண்ணுறான், ஒரே குறை தான் எப்போ பார்த்தாலும். அந்த ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒன்னோடவே நமக்கு அவ்வளோ போராட்டமாக இருக்குது. ஒருத்தருக்கே மனசில் இடம் பெருசாக இல்லை. நம்ம இருதயம் ரொம்ப சின்னதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய இருதயம் எவ்வளோ பெருசு. நோவா கூட அன்னைக்கு ட்ரை பண்ணியிருப்பான், எப்படியாவது இந்த குடும்பங்கள் எல்லாம் காப்பாற்ற முடியுமான்னு யோசிச்சிருப்பான். ஆனால் அவனுக்கு அன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இயேசு திட்டமாக சொல்கிறாரு, இந்த மரம் அந்த வேலையை செய்யும். இந்த மரத்தின் மூலமாக நான் எல்லாரையும் என் பக்கம் நான் இழுத்துக்குவேன். அப்போ என்ன மாதிரி ஒரு உத்தரவாதம் சிலுவை மரத்தில் நடக்குது நமக்கு பாருங்க. அதை தான் நான் அன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் அப்படி என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, இதில் அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்குது, இப்படி படிக்கலாமா, இப்படி படிக்கிறதுல அப்படி என்ன இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் தியாலஜிக்கல் இம்பேக்ட் கிடைக்குது. இதில் கிறிஸ்தவ எழுத்துக்களை மாத்திரம் நீங்கள் படிக்கும்பொழுது அதில் இருக்கிற இலக்கியம், கலை, அதில் இருக்கக்கூடிய ஞானம், அறிவு, புத்தியை நீங்கள் பார்க்க முடியும். சும்மா ஏதோ மேலோட்டமாக படிச்சுட்டு போகிற விஷயம் இல்லை, ஆழமான விஷயம், அற்புதமான விஷயம், ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்க வைக்கிற விஷயங்கள். அவ்வளவு அங்கே நடந்தது எப்படிங்க இவ்வளோ பெரிய வேலையை செய்யும் அப்படின்னு ஆச்சரியப்படுற விதத்தில் கடவுள் அதையெல்லாம் நடத்தேறிய பண்ணியிருக்கிறார், அதெல்லாம் நடத்தி காட்டியிருக்கிறார். ஆகவே இது அந்த காலங்களில் இருந்த கலாச்சாரங்கள், அந்த கலாச்சாரங்களை எல்லாம் கடவுள் எப்படி பயன்படுத்தினார். ரத்தம் கடவுள் பரலோகத்தில் இருந்துக்கிட்டு ரத்தத்தை பார்த்து திருப்தி அடைஞ்சிடுறாருன்னா அவர் கொலவெறி பிடிச்ச கடவுள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், கொலவெறி பிடிச்ச கடவுளாக தான் இருக்கணும். ஒருத்தர் சாகிறத பார்த்து, அடிக்கப்படுறத பார்த்து, ஒரு உயிர் பலி ஆகிறத பார்த்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை மட்டும் வாசித்து பாருங்கள், ரத்த வெள்ளமாக ஓடிட்டு இருந்தது. எப்போ பார்த்தாலும் மிருகங்களை கொன்று குவித்துக்கிட்டு கிடந்தாங்க. இதுதான் அந்த காலங்களில் நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் மதங்கள் நிறைய பேர் அதை கடைப்பிடிக்கிறாங்க. அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய கலாச்சாரம். கடவுள் என்ன பண்றாரு, அதையெல்லாம் எடுத்து அவைகள் மூலமா ஒரு மாபெரும் உண்மையை நமக்கு சொல்லி அதை விட சிறந்த வேலையை நமக்கு செய்து காட்டியிருக்கிறார். அதை விட அந்த கலாச்சாரங்கள், அவர்களுடைய கலைகள், அவர்களுடைய வழக்கங்கள், பாரம்பரியங்கள், இதையெல்லாம் நமக்கு காண்பித்து கடவுள் அதெல்லாம் செஞ்சிட்டு இல்லை, அவ்வளோ சீப்பானவர் கிடையாது. இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் பண்ணுறேன், இப்படிலாம் அழிப்பேன், இப்படி செத்தாதான் நான் ஏற்றுக்குவேன், இப்படி ரத்தம் சிந்தனாதான் நான் நம்புவேன் அப்படின்றவர் இல்லை. ஆனால் கடவுளுடைய ஒரு அற்புதமான வேலை என்னன்னா, மனிதர்கள் கிட்ட இருந்த இந்த மாற்றங்கள், இந்த வேறுபாடுகள், இந்த வித்தியாசங்களை எல்லாம், கலைகளை எல்லாம், திறமைகளை எல்லாம், அவருடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து
சிலர் குடும்பத்தை எடுத்து, சிலர் தனிப்பட்ட மனிதரை எடுத்து, வயதான மனிதர்னு கூட பார்க்காம அவர்களெல்லாம் எடுத்து, வாலிபர்களை எடுத்து, அற்பமாக நினைக்கப்பட்டவங்களை எடுத்து, அவங்களெல்லாம் எடுத்து நமக்கு ஒரு ஆச்சரியமான வேலைகளை செய்து காட்டியிருக்கிறார். அதுதான் இந்த இறையல்ல, இந்த படிப்புல நம்ம பார்க்க முடியும் வேதத்தை இப்படி படிக்கும் போது. இரண்டாவது, ஆழமாய் வேதத்தை படிக்க இது உதவி செய்யும். ஆழமா வேதத்தை பார்க்கறதுக்கு ஏதோ மேலோட்டமா படிச்சுட்டு ஒரு கதையை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கதைன்னு போகாம, இந்த கதைக்கு இருக்கிற ஒரு மாபெரும் சத்தியத்தை, ஆழமான உண்மைகளை நாம பார்க்க முடியும். அதனால தான் பாருங்க, போதித்துக்கிட்டே இருக்கிறோம். போதகர்கள் எண்ணிக்கை அடங்கவே இல்லை, போதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, சீரியஸ் ப்ரீச்சரை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சும்மா ஏதோ கண்டமணிக்கு ஏதோ சொல்லிட்டு போகிற ஆளை பற்றி சொல்லலை. வேதத்தை எடுத்து வேதத்தை ஆழமாக போதித்து கொண்டே இருக்கிறார்களே, அது எதனால் வந்தது? கதை புஸ்தகமாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் ஒரு கதை, இந்த கதை இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்படி படிக்க முடியுது. அதே கதையை எத்தனை முறை போய் படித்தாலும், எத்தனை முறை அதை போய் படிக்க ஆபிரகாமை எடுத்துக்கங்க, அவன் விசுவாசத்தை எடுத்துக்கங்க, எவ்வளவு முறை அதை எடுத்து படிக்க நமக்குள்ள ஆழமாய் கடவுளையும் அவருடைய வல்லமையும் அவரை பற்றிய ஞானத்தையும் நமக்கு ஊற்று கண்ணு போல கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த வேலையை அது செய்கிறது. அப்போ ஆவி ஆழமான வேலை, ஆழமான படிப்பின்மையை நமக்குள்ள உருவாக்குறது. மூன்றாவது, இதில் என்ன பார்க்க முடியும்? இப்படி படிச்சிங்கன்னா வேதத்தை, அதுவும் பழைய ஏற்பாட்டை ஒரு நிழல் போல படிச்சிங்கன்னா, புதிய ஏற்பாட்டை ஒரு நிஜத்தை போல படிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்னா, அவருடைய திட்டம் மாறுவதில்லை, அது நிறைவேறுகிறது, அது நிறைவேற்றும் படும், அதை அவர் நிறைவேற்றுவார் என்கிற ஒரு உத்தரவாதத்தை நமக்கு கொடுக்கிறது. பாருங்க, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்களுடைய கதையை எடுத்து, அந்த கதைகள் மூலமா, அந்த சம்பவங்கள் மூலமா, அங்க சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் மூலமா, அந்த வார்த்தைகளை பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து கடவுள் அதை நிறைவேற்றி, பாருங்க, இயேசு பிறப்பார்ன்றத ஏசாயா தீர்க்கதரிசி 600 ஆண்டுக்கு முன்பாக சொல்லுகிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார்னு அவர் சொல்லியிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் இயேசுக்கு முன்பாக 600-700 ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள், அவர்கள் எல்லாம் அந்த பிறப்பை அப்படியே சொல்லி வச்சாங்க. மோசேலாம் ஒரு இரட்சகரை போலவே வாழ்ந்தான், ஒரு சேவியர் போலவே வாழ்ந்தான். யோசுவா ஒரு இரட்சகரை போல வாழ்ந்தான். யோசுவானா இயேசு தான். பாருங்க, இயேசுன்ற பேரும் யோசுவான்ற பேரும் ஒண்ணுதான். இரட்சகர், ஒரு இரட்சகரை அப்படியே வரப்போகிற இரட்சகர் இன்னும் பெரிய விதத்தில் செயல்படுவார் என்பதை இந்த குட்டி இரட்சகர் எல்லாம் அப்படியே வாழ்ந்தே காட்டினாங்க. அப்படியே ஒரு சின்ன கதைகள், ஆனால் வரப்போகிற பெரிய கிரேட்டர் பிளான்ஸுக்கு வித்திட்டார்கள். இதை இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உருவாகும்? கடவுள் தேவன் அவர் காலமானாலும் அவர் சொன்னதை, அவர் செய்ய விரும்பினதை அவர் செய்து முடிக்கிறார். அதை இன்னும் காலம் ஆகும்போது இன்னும் சிறப்பாக தான் செய்கிறாரு, சாதாரணமாக செய்கிறதில்ல. நோவா ஒரு குடும்பத்தை தான் காப்பாற்றி காட்டினான். அவனால் அந்த 6 பேரை தான் காப்பாற்ற முடிஞ்சுது. அது அவனுக்குள்ளே எவ்வளோ விசனமாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க, அவனுக்குள்ளே எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும். மோசே 15 லட்சங்களை காப்பாற்றி காட்டினான். 15 லட்சம் ஜனங்கள் 430 வருஷமா அடிமைகளாக இருந்தாங்க, அவங்கள காப்பாற்றி காட்டினான். யோசுவா வாலிபர்களை காப்பாற்றி காட்டினான், நிறைய வாலிபர்களை அன்றைக்கு காப்பாற்றி காட்டினான். தாவீது இஸ்ரவேல்ன்ற ஒரு தேசத்தை காப்பாற்றி காட்டினான். இயேசு சொல்றாரு, ஒருத்தர் விடாம அத்தனை பேரையும் நான் காப்பாற்றுவேன்றார். எல்லாரையும்ன்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில திரும்ப பயன்படுத்தப்பட்ட புதிய ஏற்பாட்டின் வார்த்தையில எல்லாரையும் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாம், ஆல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு, அது கிரேக்க மொழியில PAS, பாஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாஸ்னா என்ன? ஊசோ எவர், வாட்ஸோ எவர், யாராக இருக்கட்டும், எப்பேற்பட்டவர்களாக இருக்கட்டும் அர்த்தம். ஆனால் நோவாக்கு 6 பேர் தான். அதுவும் அவங்க ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அவங்கள மட்டும் தான் நான் காப்பாற்ற முடியும். அதுதான் நோவாவுடைய பிழை கற்று தருது. வேறு யாரையும் உள்ளே ஏற்றுக்க முடியாது. இயேசு சொல்கிறாரு,
ஒருத்தரையும் நான் விட மாட்டேன், எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக்கொள். அன்னைக்கு சிந்தப்பட்ட ரத்தம் அப்படி பேசிச்சான்னு தெரியாது, ஆனால் சொல்றாரு நான் அழிக்க மாட்டேன்னு. ஆனால் இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன வாக்கு கொடுக்குது? இம்மையிலும் மறுமையிலும் நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போ எவ்வளோ பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டங்களை எல்லாம் தேவன் செய்கிறார் என்பதை நமக்கும் காண்பிக்குது. அப்போ நாமும் காலங்களை பார்த்து, நாம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா என் தேவன் அவர் தம் திட்டத்தை சிறந்த விதத்தில், இன்னும் பலமான விதத்தில் நிறைவேற்றி காட்டுவார் என்கிற நமக்கு நம்பிக்கை பிறக்கும். அதுதான் இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ். இந்த இப்படி படிச்சிங்கன்னா அந்த சிக்னிஃபிகன்ஸை உருவாக்கும். யாத்திராகம கதைகளை பார்த்துருக்குறீங்களா? யாத்திராகமம்னா யாத்திரை வந்தவர்கள், புறப்பட்டவர்கள், அதுதான் யாத்திராகமம். அங்கே என்ன நடக்குது? ஒரு குடும்பம் 12 பேர், கோத்திரங்கள் 12 குடும்பத்தார் எகிப்துக்கு பஞ்சத்து நிமித்தம் உணவுக்காக போகிறார்கள். போனவர்கள் அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. செட்டில் ஆனவங்க 430 வருஷமாக அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. எப்படி செட்டில் ஆயிட்டாங்க? போனவங்களுக்கு கொஞ்சம் காலம் நல்லா இருந்தது, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்காங்க. அவங்கள வெளியில் கொண்டு வருவது தான் பழைய ஏற்பாட்டின் கதை. சங்கீதம் 105, 106, 114, சங்கீதம் 135, சங்கீதம் 136, இந்த சங்கீதங்கள் எல்லாம் யாத்திராகமத்தில் காலத்தில் நடந்த யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, இந்த காலங்களில் நடந்த கதைகளை எல்லாம் அவ்வளோ ஷார்ட் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சுருக்கமாக இந்த சங்கீதங்கள்லாம் படிச்சிங்கன்னா அந்த 5 ஆகமத்தில் நடந்தது அப்படியே புரிஞ்சிடும். அதில் 105ஆம் சங்கீதத்தில் நான் வாசித்து காட்டுறேன். 4 சங்கீதம் வாசிக்க போகிறேன். அதில் சில வசனங்களை நான் வாசித்து காட்டுறேன், கொஞ்சம் கேட்டு படித்து பாருங்கள். சங்கீதம் 105, 12லிருந்து 13 வசனங்கள். எடுத்துட்டிங்களா? சங்கீதம் 105, 12லேருந்து 13. எல்லா நேரமும் நேரம் கொடுத்துட்ருக்க மாட்டேன், டக்கு டக்குன்னு போகணும். எடுத்து வாசிப்பேன். அக்காலத்திலே அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அப்படி தான் போனாங்க ஊருக்குள்ளே. அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். ஏன்னா பஞ்சம் எங்கே போனால் பொழப்பு உண்டாகும் அப்படின்னு போனாங்க. சங்கீதம் 105, 43லேருந்து 45. அங்கே என்ன நடந்தது? அடிமைகளாக்கப்படுறாங்க. அப்படிப்பட்டவர்களை தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும், அவங்க சாதாரணமான மக்களாக இருந்தாங்க, ஆனால் அங்கேருந்து அவர்களை சந்தோஷத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படி, தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் அங்கேருந்து புறப்பட்டு வந்து கடவுள் யாராரோ கட்டி வச்ச வீடு, யாராரோ விதைச்ச விளைச்சல்களை எல்லாம் அவர்களுக்கு அப்படியே கொடுக்குறார். அவளுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குறார் அதெல்லாம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, 430 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. பிடுங்கி கொடுத்ததெல்லாம் ரொம்ப நல்லவங்க கையிலேருந்து இல்லை, அக்கிரமக்காரர்கள். எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. புறஜாதிகள்னு வேதத்தில் வாசிக்கும் போது பிற தேசங்கள், ஜாதின்ற வார்த்தை வேதத்தில் தேசங்கள்னு மொழிபெயர்க்கப்படணும், ஆனால் தேவனற்றவர்கள் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சில வேதாகம மொழிபெயர்ப்புல தேவனற்றவர்கள், கடவுளே இல்லாதவன் எல்லாத்தையும் வச்சுன்னு இருக்கிறான். கடவுள் வேணான்றான், அவர் உண்டாக்குனது மட்டும் வேணுன்றான். அது அவர் என்ன பண்ணுறாரு? வை, செஞ்சு கட்டி வை, வளர்த்து வைன்னு சொல்லி ஒரு 430 வருஷம் எல்லாம் வளமாக கட்டி வச்சிருக்கிறாங்க. கடவுள் அவங்க கையில் இருந்து அதை பிடுங்கி கொடுக்குறாரு. என் ஜனங்கள், என்ன நம்பின ஜனங்கள், எனக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள், என் சொந்த ஜனங்களுக்கு நான் அதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சங்கீதம் 114, 1லிருந்து 8 வசனங்கள். சங்கீதம் 114, 1லிருந்து 8. பைபிள் பார்க்க முடியலன்னா இங்கே பாருங்க, வராதா? என்ன பண்ணுறீங்க?
சங்கீதம் 114 1-8 எடுத்துட்டீங்களா? இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது, அங்கேருந்து வராங்க அவங்க வரும்போது சொல்றாரு, யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. இஸ்ரவேலை தாமசிக்கிற இடமா, அந்த ஜனங்கள் மத்தியில் வாழ்கிற ஒரு வீடு போல மாற்றிக்கிட்டார். நான் அங்கே தான் இருப்பேன், அவங்க நடுவில் தான் இருப்பேன். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை, அந்த அளவுக்கு ஒரு உறவு முறை ஏற்பட்டது. 3ஆம் வசனம், கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிற்று திரும்பினது. அவங்கள பார்த்து கடல் விலகி நின்றுச்சான், வழி விட்டுதான். மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. தண்ணிலாம் அதுவே கொடுக்குது பாருங்க. அந்த ஜனங்களுக்கு 15 லட்சம் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுக்குது. 5, கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் மன்னியுங்கள், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? என்னப்பா ஆச்சுன்னு கேட்குறாங்க. பாடல் நயத்தில் எழுதப்பட்ட கவிதையில் அவருக்கு ஒரு கேள்வி எழுப்புறார். அப்படி கடலை பார்த்து கேட்குறார், என்ன ஆச்சு, என்ன, ஏன் இப்படிலாம் இருந்தீங்க, நீங்கள் அப்படி பண்ணது இல்லையே, நீங்கள் எல்லார் மேலேயும் வந்து தானே மூடுவீங்க, வழி விட்டு நிற்கிறீங்களே. இந்த ஜனங்கள் நடந்து போகிறதுக்காக நதி பின்னிட்டு போதே, குன்றுகளும் மலைகளும் ஆட்டுக்கடாக்களை போல கீழ்ப்படுகிறதே, தண்ணீரை கொடுக்குதே, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு 7ஆம் வசனம், பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும். தேவன் அப்படிதான் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக அதெல்லாம் அதிர பண்ணார். அவர்கள் நடுவில் இருந்து அதெல்லாம் செய்து காட்டினார். இதெல்லாம் படிச்சுட்டு இது ஒரு கதைன்னு நினச்சிட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? சங்கீதம் 136 10 வாசிக்கிறேன். சங்கீதம் 136 10 வாசிக்கிறேன். இதை வெறும் கதையாக படிச்சிங்கன்னா என்னவா தோணும்? ஒரு நீங்கள் திறமசாலிகளாக இருந்தால் எதிர்காலத்தில் இதை இன்னும் வருங்கால சந்ததிகள் அவர்களுடைய புரிதல் எதிர்பார்ப்புக்கு ஒரு நல்ல திரைப்படம் எடுத்து அவ்வளோ கிராஃபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா கதை எடுத்து காட்டலாம். அவ்வளோதான் செய்ய முடியும். கதையாக படிச்சிங்கன்னா இதில் எவ்வளோ விஷயம் இருக்குன்றத நான் இன்னைக்கு காட்டுறேன் பாருங்கள். சங்கீதம் 136 10 வாசிக்கிறேன். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் தினமும் வாசிப்பாங்க, தினமும் சொல்லுவாங்க. குறிப்பாக இதை மனப்பாடமாக படித்து வச்சுருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இதை டெய்லி சொல்லுவாங்க. அவங்க பிள்ளைகள் இதை மனப்பாடமாக இந்த சங்கீதத்தை சொல்லுவாங்க. அதுவும் இந்த சங்கீதத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, தேவனுடைய படைப்பு பாருங்க. 136 4, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் செய்த அதிசயங்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. தினமும் அவங்க தங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டாங்க கடவுள் எப்படி அதிசயமான காரியங்களை செய்தார்னு. அதில் 5ஆவது வசனம் பாருங்க, வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நீங்கள் படிச்சிங்கன்னா படைத்ததெல்லாம் பற்றி சொல்லி ஞாபகப்படுத்துது. எப்படி ஒன்றுமே இல்லாத பூமியை அவர் எப்படி படைச்சார், எப்படி அதெல்லாம் உண்டாக்கினார், அதெல்லாம் ஆசீர்வதித்தார்ன்றதை காண்பிக்கிறது. அந்த 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். அதுக்கப்புறம் 10வது வசனத்தில் சாப்டர் மாறுது, கதை மாறுது. என்ன கதைன்னா எகிப்திலிருந்து புறப்பட்ட கதை. இந்த 2 சம்பவத்தையும் இஸ்ரவேல் ஜனங்க தினமும் தங்கள் மனதில் கொண்டு வந்து நிறுத்திக்குவாங்க. ஒன்றும் இல்லாத பூமியை கடவுள் எப்படி உண்டாக்குனார், அடிமை தனத்தில் கடந்த எங்களை எப்படி ஆண்டவர் காப்பாற்றி கூட்டு வந்தார். இந்த 2 சம்பவத்தை இஸ்ரவேல் ஜனங்க தினமும் வாயை திறந்து இந்த சங்கீதத்தை சொல்லி துதிப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் செய்கிறாங்க. அப்போது 10 வாசித்தோம் பாருங்க, எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 11, அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். பலமான வேலைகளை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை விடவே மாட்டேன்னு இருந்த பார்வோனை அவன் கையிலிருந்து அவர்களை பிடுங்கி எடுத்து வந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்து
அவர்கள் மேலே இருந்த சுமைகளை நீக்கி, அவர்கள் மேலே இருந்த பாரங்களை எடுத்து அவர்களுக்கு ஒரு விடுதலையான வாழ்க்கையை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கிறார். 13, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். கடல் நடுவில் அவர்களை கொண்டு போறாரு. அப்போ இதையெல்லாம் இன்னைக்கும் அவங்க ஏன் படிக்கணும், ஏன் அதை ஞாபகப்படுத்திக்கிறாங்க தங்களுக்கு? ஏன்னா அன்னைக்கு நடத்தின தேவன் இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறார். அன்னைக்கு அவர்களை கைவிடாத தேவன் இன்னைக்கும் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள் இந்த வசனத்தின் மூலமா. ஆனால் நான் சொல்றேன், இந்த சம்பவம் பெருசுதான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதை விட பெரிய சம்பவம், அதை விட பலத்த சம்பவம். ஒரு மோசே என்ற ஒரு நம்மை போல ஒரு மனுஷன், யோசுவா என்ற நம்மை போல ஒரு மனுஷன் இந்த அற்புதமான திட்டத்தில் வேலையில் ஈடுபட்டார்கள். கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி காப்பாற்றி கொண்டு போகிறார். இந்த சம்பவத்தை வச்சு ஆச்சரியத்தோடு நின்றக்கூடாது. கொலோசையர் 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் பேஜ் நம்பர் 275. கொலோசையர் 1:12 வாசிக்கிறேன். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்படி படிச்சிங்கன்னா நிறைய பேர் புதிய ஏற்பாட்டெல்லாம் போதிக்கிறதே கிடையாது. புதிய ஏற்பாட்டு வசனங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரிய மாட்டுது. அவங்க எல்லாம் இந்த கதை காலாட்சேபங்கள் தான், ஃபுல்லாக கதை, பழைய ஏற்பாட்டு கதைகள் தான். அங்கே இப்படி நடந்துச்சாக்க, இங்கே இப்படி நடந்துச்சாக்க, அங்கே இப்படி நடந்துச்சாக்க, இங்கே வரவே மாட்டாங்க. இவங்க நிருபங்களுக்கு வரவே மாட்டாங்க. ஏன் நிருபங்களுக்கு லெட்டர்ஸ்க்கு ஏன் வரமாட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் அந்த கதையோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இந்த நிருபங்கள் எல்லாம் அங்கே தான் நம்மளை கூட்டிகிட்டு போய் நிறுத்துது. எங்கே கூட்டு போய் நிறுத்துது? அன்னைக்கு பார்வோன் என்கிற அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் கொண்டு போகப்பட்டது போல தேவன் நம்மை இந்த இருளின் அதிகாரத்தில் நின்று, இந்த பாவ உலகத்திலிருந்து, அக்கிரமத்தில் வாழ்ந்த நம்மை, சாபத்திலும் தரித்திரத்திலும் கிடந்த நம்மை அவர் எடுத்து காப்பாற்றி தமது அன்பின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். இதுதான் பெரிய மீட்பு. அது பெரிய மீட்பு அல்ல, அது மீட்பு, அவ்வளவுதான். அது ஒரு ரிடம்ஷன். ஆனால் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதோ, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு நமக்கு கிடைத்திருக்கிற மீட்பு எப்படிப்பட்டதுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஊர் கிடைச்சது, அவ்வளோதான். நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு, சந்தோஷம் கிடைச்சிருக்கு, சமாதானம் கிடைச்சிருக்கு, நிம்மதி கிடைச்சிருக்கு. கடவுள் நம்ம காப்பாற்றி இன்னைக்கும் ஜீவனை கொடுத்து, இன்னைக்கும் நாம் எந்த பாவத்துக்கும் எந்த அக்கிரமத்துக்கும் போய் விழுந்து கிடக்காம நாம் இன்றைக்கும் ஒரு அற்புதமான சாட்சிகளாக அற்புதமாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டு கதைகளை கதைகளாக படிச்சிடக்கூடாது, நிழலாட்டங்களாக படிக்கணும். அது ஒரு நிழல், வரப்போகிற நிஜத்துக்கு ஒரு நிழல், வரப்போகிற கிரேட்டர் பிளான், பெரிய தேவ திட்டத்துக்கு ஒரு சின்ன அடையாள குறிகளாக அவைகள் இருந்தது. அவங்க அங்கிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அவங்களுக்கு ஒரு தேசம் கொடுக்கப்பட்டது. நமக்கோ பெரிய தேசம், பரம தேசம், அவரோடு கூட என்றென்றும் நாம் வாழ்கிற தேசம். கண்ணீர் இல்லை அங்கே, கவலை இல்லை அங்கே, அங்கே துக்கம் இல்லை, அங்கே அலறல் இல்லை, அங்கே பயம் இல்லை, அங்கே கவலை இல்லை. அந்த தேசத்தை நோக்கி நம்மை இன்றும் அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் அங்கே போயிட்டு இருக்கிறோம், அதை நோக்கி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர்கள் ஒரு அற்பமான உலகத்தில் தான் போய் சேர்ந்தாங்க. அது உலகம், அவ்வளோதான். ஆனால் அது ஆசீர்வாதம் தான். ஆனால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அந்த ஆசீர்வாதத்துக்கு ஈடு இணை ஏதுமே இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். நம்ம 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பேஜ் நம்பர் 318.
1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்க யாரு அப்படின்னு பேதுரு சொல்றார். அன்றைக்கு இருந்தவர்களை விட நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கிறோம்னு சொல்றார். அப்ப சொல்லும்போது சொல்றாரு, அன்றைக்கு இருந்தவர்களுக்கு கிடைக்காத எத்தனையோ ஸ்லாக்கியங்கள், ஒரு சிலர் ருசித்து பார்த்த எத்தனையோ ஸ்லாக்கியங்கள், இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்றாரு, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் தெரிந்தெடுப்பார்கள். அவர்கள் தான் ஆசாரியராக இருக்கணும், அவர்கள் மட்டும்தான் தேவ சமூகத்துக்குள்ள போகணும், மற்றவர்கள் எல்லாம் வெளியில நிற்கணும். அதுவும் குலுக்கல் முறையில் யாருக்கு விழுன்னு தெரியாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. அவர் சமூகத்துக்குள்ள தைரியமாய் நுழைகிற பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அத்தனை பேரும், எத்தனை பேர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அப்பான் பிதாவேன்னு கூப்பிடுற பாக்கியத்தை கொடுத்திருக்கார். ஒரு காலத்துல அவங்க நடுவுல கட்டப்பட்ட ஆலயத்துல தான் அவர் வாசமா இருந்தார். இன்னைக்கும் அப்படி கிடையாது. நாமே அவருக்கு ஆலயமா இருக்கிறோம். பேதுரு சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, ஒரு டார்க் மைண்ட் செட்ல இருந்து நம்மளை விடுதலை பண்ணியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. அந்தகார மனப்பான்மை, அந்தகார மனநிலை, அந்தகார ஆதிக்கம், ஒரு இருள் நம்மை மூடி வைத்திருந்தது. வாழ்க்கையை அவ்வளவு இருளுக்குள்ள வச்சிருந்தது. எதுவும் நமக்கு தெரியல, என்ன நடக்குது, என்ன ஆகும், எங்க போறோம், என்ன பண்ண போறோம், எதுவுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்ல முடியும், நான் வாழ்ந்து காட்டுவேன், கர்த்தர் எனக்கு இதை செய்வார், இது எனக்கு நடக்கும், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் எனக்கு இதெல்லாம் செய்வார்னு திட்டமா நம்ம சொல்ல முடியும். ஒரு காலம் இருந்தது, குருட்டாட்டமுடையவர்களா இருந்தோம். கண்ணை திறந்தாலும் அந்த இருட்டில் ஒன்றும் தெரியாது. நான் இங்க நிற்கிறது உங்களுக்கு தெரியுதா? இப்போ அடிக்கடி இருக்கிறீங்களான்னு கேட்க வேண்டிய ஒரு வேலையை எனக்கு அடிக்கடி கொடுக்குறீங்க. நீங்கள் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, அடிக்கடி இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களே, நாங்கள் எங்கே தானே இருக்கிறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இருக்கிறீங்கம்மா, மற்றவங்களாம் எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு தெரியாது, உடம்பு மட்டும்தான் உள்ளே இருக்குது, ஆள் எங்கெங்கேயோ போயிருக்கோம், இந்நேரம் எண்ணெல்லாம் எங்கெங்கேயோ போயிருக்கோம், நீங்கள் இருக்கிறீங்க, அது எனக்கு சந்தோஷம். அதனால் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறது, இருக்கிறீங்களான்னு. இருக்கிறீங்களா? கடவுள் அந்தகாரத்திலிருந்து நம்மளை அழைச்சாராம். அதை இப்படி ஒரு உதாரண கதையை சொன்னால் நல்லா இருக்கும். ஒரு மைன்ல, இந்த நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம் பாருங்க. இது நிஜமாக நடந்த சம்பவம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. இந்தியாவில் இல்லை, வேறு தேசத்தில். அங்கே நடக்கும்போது அந்த நிலக்கரி சுரங்கம் திடீர்னு வெடிச்சு செதறி பயங்கரமான தீக்கீரை ஆயிடுச்சு. பல ஜனங்கள் மரித்து போயிட்டாங்க. அப்போது உள்ள 4 பேர் உயிரோடு இருக்கிறதா கண்டுபிடிச்சி அவங்கள ஒரு சில மணி நேரங்கள் கழித்து உள்ளே போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த பிறகு வெளியில் வந்தால் அவங்க நடந்து வர்ற விதம் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அவங்க ஒருத்தர் பார்க்குற விதம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஒருத்தர் சொன்னாராம், அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும், அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொன்னாராம், அதான் வெளில வந்துட்டோம்ல, லைட்டு போடுங்க, இன்னும் ஏன் இருட்டில் எங்களை வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். என்னன்னு செக் பண்ணி பார்த்தா உள்ளே ஏற்பட்ட அந்த தீ விபத்து இவர்களை குருடராக்கி இருக்கிறது. இவர்கள் குருடரானது இவங்களுக்கே தெரியாது. இவங்க வெளியில் வந்து இன்னும் லைட்டு போடாமல் இருக்கிறீங்களே, லைட்டை போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெளிச்சம் வந்து இன்னும் வெளிச்சத்துலேயே வரலையே, நாங்கள் வெளியில் வந்திருக்கிறோம், தீ இருட்டுல இருந்து வெளியில் வந்திருக்கிறோம், ஆனால் ஒன்றும் மாற்றம் தெரியலையே, இன்னும் ஒன்றும் மாறலையே, அதே தானே இன்னும் வெளியில் வந்தோம் இருளாக தானே இருக்குதுன்னு. அப்போ தான் புரிஞ்சுது அந்த கதை மூலமாக என்ன நமக்கு புரியுதுன்னு பாருங்க. வாழ்கிறோம், ஆனால் எப்படி வாழ்கிறோம்? அதனால தான் இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான், அவனையே வெளிச்சமாக்குகிற ஒரு தேவன் அவர், அவனையே பிரகாசமாக்குகிற தேவன். இருளில் கிடந்தோம் ஒன்று, இருளாவே கிடந்தோம் ஒன்று. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை.
நம்ம எல்லாரையும் பார்த்து அவர் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள். ஆனால் நம்மையோ தேவன், அவர் யார், அவர் எவ்வளோ நல்லவர், அவர் எவ்வளோ பெரியவர் என்ற அறிவுக்கு அந்த வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த பிரகாசத்தில் ஒவ்வொரு நாளும், அந்த வெளிச்சத்தில் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றங்கள், ஒவ்வொரு நாளும் சந்தோஷம், ஒவ்வொரு நாளும் சமாதானம். எனக்கு இவர் இருக்கிறார், எனக்கு இது போதுன்ற அந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார் நமக்கு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நின்றுக்கிட்டு கிடந்தோம். அது ஒரு பெரிய இருள். அது என்ன செய்ய போறேன்னு தெரியாமல் இன்னைக்கு கூட நீங்கள் வந்திருக்கலாம். அது நல்ல வெளிச்சம் இல்லை, அது கேள்விக்குறியாகி உங்களை வைத்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு பெரிய தேவன் இருக்கிறார், ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார் என்று காணக்கூடிய ஒரு கண்கள் உங்களுக்கு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. அப்படி உண்டாயிடுச்சுன்னா நீங்கள் ஆச்சரியமான ஒளியின் இடத்துல வந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆச்சரியமான ஒளி. ஆச்சரியமான ஒளினா என்ன? ஆச்சரியமான தேவன் எனக்கு இருக்கிறார், ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன் எனக்கு இருக்கிறார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து என்னை நடத்துகிற தேவன் எனக்கு இருக்கிறார் என்கிற நிலைமைக்கு உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அது பெரிய சம்பவமா, நாம இன்னைக்கு இருக்கிறது பெரிய சம்பவமானு யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இன்னொன்றையும் நாம் நிழலாட்டங்களாய் படிக்க வேண்டும். அது என்னன்னா சாக்ரிஃபிஷியல் சிஸ்டம். சாக்ரிஃபிஷியல் சிஸ்டம்னா இந்த பலிகள், பழைய ஏற்பாட்டில் நடந்த பலிகள் 5 விதமான பலிகள் அன்றைக்கு நடந்தது. அதில் முதல் பலி என்னன்னா த burnt ஆஃபரிங்ஸ், சர்வாங்க தகன பலி அப்படின்ற பலி செலுத்தப்பட்டது. இதெல்லாம் நான் வசன ஆதாரங்கள் சொல்கிறேன். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம். லேவியராகமம் 1, 6, 8, 16 இந்த பகுதிகள் எல்லாம் படிச்சிங்கன்னா சர்வாங்க தகன பலி, ஒரு பலியை கொண்டு வந்து ஒரு மிருகத்தையோ ஒரு புறாவையோ, ஏழையாக இருந்தால் அவன் ஒரு புறாவையோ கொண்டு வந்து அதை பலியை செலுத்தணும். செலுத்தி அதை துண்டாக வெட்டி அதை நெருப்பில் கொளுத்தி விடணும், அது தீயிட்டு எரிக்கணும். இந்த பலி செய்யப்பட்டது, பழைய ஏற்பாட்டில் நடந்தது. இரண்டாவது போஜன பலி, தானிய பலி. மூன்றாவது பாவ நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. நாலாவது சமாதான பலி. ஐந்தாவது குற்ற நிவாரண பலி. ஆங்கிலத்திலேயே சொல்றேன், burnt ஆஃபரிங்ஸ், கிரெயின் ஆஃபரிங்ஸ். ரெண்டாவது சொன்னல போஜன பலி, அது லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சமாதான பலி லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாவ நிவாரண பலி அது லேவியராகமம் 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அடுத்து குற்ற நிவாரண பலி, அது ஆங்கிலத்தில் ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங் அப்படின்னா லேவியராகமம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தில் இவைகளை வாசிக்கும். பழைய ஏற்பாட்டை திறந்து பார்த்தீங்கன்னா நிறைய பலி செலுத்தியிருக்கிறாங்க. பீட்டா அன்றைக்கு இல்லை, அன்றைக்கு இருந்துச்சுன்னா இவங்களெல்லாம் கையும் களமாக பிடிச்சி பெரிய இது பண்ணியிருப்பாங்க. குவியலாக மிருகங்களை கொன்று குவித்தவர்கள் இவர்கள். இன்னைக்கு அந்த பலி செலுத்துகிற சிஸ்டமே இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தில் கிடையாது, இனிமேலும் செய்ய முடியாது. இந்த மாதிரி பலிகள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றிய ஆழமான புரிதலை ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்டது. வெறும் உயிரை கொள்றது மட்டும் இல்லை, இயேசு நமக்காக பலியாவார்னு சொல்றது மட்டும் இல்லை, burnt ஆஃபரிங்ஸ், சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொல்ற அந்த பலி செய்த குற்றத்திற்கு பரிகாரம் செய்யறதுக்காக. இதெல்லாம் இவங்க ஏற்கனவே பல தேசங்கள், பல மதங்கள்ல இதெல்லாம் கடைப்பிடிச்சி இவங்க வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. அது கடவுள் எடுத்து இந்த பார், அசுத்தமான அக்கிரமமான பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் செய்கிறதை எடுத்து சுட்டி காட்டி சொல்றார், அதில் அர்த்தமே இல்லை, நான் உனக்கு இதில் அர்த்தத்தை தரேன். இதெல்லாம் என்ன, என் குமாரன் மூலமா நடக்க போற மேன்மையான விஷயங்களுக்கு இதையெல்லாம் நான் உனக்கு கற்றுத்தரேன், ஒரு பாடத்தை கற்றுத்தர்றதுக்காக கடவுள் இதெல்லாம் பயன்படுத்துறார். அப்போ செய்த குற்றத்தை அதுக்கு பரிகாரமாக செய்யப்பட்டது தான் சர்வாங்க தகன பலி.
அவன் பார்க்கணும், கண் எதிரில் தனக்கு முன்பாக மரிக்கிறத பார்க்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றத அவன் பார்க்கணும். அந்த ரத்தம் சிந்தப்படுறதை அவன் பார்க்கணும். இப்படி தான் நீ சாகணும்பா, உனக்கு பதிலாக இது சாகிறதுன்றதை அவனுக்கு காட்டுவதற்காக கடவுள் அதெல்லாம் அனுமதிச்சார். அதெல்லாம் செய். உயிரினங்களை கொல்றதெல்லாம் சரியில்லை. ஆனால் உயிரினங்கள் கொல்லப்பட்ட காலம், அந்த காலத்தில் கடவுள் இதையெல்லாம் ஒரு பாடத்துக்காக பயன்படுத்தினார். இதெல்லாம் ஏன் செய்யப்படுதுன்றதை சொல்லி தான் செய்ய வச்சார். இரண்டாவது, கிரெயின் ஆஃபரிங்ஸ், போஜன பலி. போஜன பலி என்பது என்னன்னா டெடிகேஷன், ஒப்பு கொடுத்தலுக்காக, கடவுளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கறதுக்காக அவருடைய தானியங்களை எல்லாம் கொண்டு வந்து கடவுளுக்கு காணிக்கைகளாக ஒப்பு கொடுத்தார்கள். மூன்றாவது, சமாதான பலி, ரெக்கன்சைலியேஷன். கடவுளுக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற பிளவை, அந்த விரோத மனநிலையை, குற்ற மனநிலையை, தண்டனை மனநிலையை நீக்குகிற வேலையை இந்த சமாதான பலி செய்தது. இந்த சமாதான பலியை மட்டும் செய்யாம அதன் மூலமாக கடவுள் என்ன பண்ணார்னா, அன்றைக்கு செலுத்தப்பட்ட அந்த பலிக்காக கொண்டு வந்த மிருகங்களை பலி செலுத்தி அதன் துண்டங்களை அவர்கள் சாப்பிடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஒரு மேஜையில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்களை சாப்பிட வச்சா அவங்களோடு நமக்கு இருக்கிற நல் உறவை காட்டுது. எல்லாரையுமா கூப்பிடுறோம், நமக்கு பிடிச்சவங்களை கூப்பிடுறோம், நமக்கு வேணுன்றவங்களை கூப்பிடுறோம், நம்ம சொந்தங்களை கூப்பிடுறோம், நண்பர்களை கூப்பிடுறோம். ஏன்? அவங்களோடு நமக்கு ஒரு நல் உறவு இருக்கிறதுன்னு. கர்த்தர் என்ன பண்ணார், பாரு உனக்கும் எனக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டு அந்த பலியை அவர்கள் புசிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாரு, சாப்பிடுங்கன்னு. அவர்களையும் மேஜையில் உட்கார வைச்ச மாதிரி ஒரு செயலை செஞ்சு காட்டினார். இதெல்லாம் பலிகளாக நடந்தது. அடுத்து ப்ரொபிட்டியேஷன், சின் ஆஃபரிங், சினம் தணித்தல். ரொம்ப மோசமான பாவம் செஞ்சிடறான், யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, யாரும் தாங்க முடியாது, யாரும் சகிக்க முடியாத ஒரு குற்றத்தை செஞ்சிடறான். அப்படி செஞ்சவனை எப்போ பார்த்தாலும் ஒருத்தனை அடிச்சு கொண்டுக்கிட்டே இருந்தால் ஊர் என்னைக்கு என்ன ஆகிறது? நோவா காலத்தில் நடந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிறது? சந்ததி பிழைக்குமா? இந்த உலகம் தலை தோங்குமா? காலியாக இருக்கும். யாருன்னா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுன்னு போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா எல்லா ஊர்லேயும் இப்போவே பாருங்க, அங்கங்கே ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தினமும் ஒரு சாவு, எங்கேயாவது ஒன்று பார்த்தா வால் போஸ்ட் ஒட்டி இருக்குது. சின்ன வயசுலலாம் சிலருக்கு மரணம் வந்துடுது. எல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. பாவத்துக்கு தண்டனை கடிச்சிக்கிட்டே இருந்தா. அதனால தான் கடவுள் என்ன பண்ணாருங்க பார், கொண்டு வா ஒரு பலியை அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதை காட்டி, இது பார், நிறுத்தப்பார், தடுக்கப்பார், இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரலாம் வா. ஏன்னா ஊருக்குள்ள ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அக்கிரமக்காரர் இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி கடுமையான ஒரு பாவத்தை செஞ்சவனாக இருந்தால் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளாதவனை அவனை மன்னிச்சிட்டாருன்னு ஊருக்கு சொல்லணும். ஊரில் இருக்கிறவங்கள அவனை பார்க்கணும், கடவுள் மன்னிச்சிட்டாருப்பா, இனிமேல் அவனை யாரும் பார்த்து அவனை அப்படி நடத்தாதீங்க. அவனை செய்யக்கூடாததை செஞ்சிட்டான் தான், ஆனால் இப்போ பலி செலுத்திட்டான். அதனால் இனிமேல் அவனை வேலையில் சேர்த்துக்குங்க, அவனை தொழிலில் சேர்த்துக்குங்க, அவன் கூட இருங்க, அவன் கூட கூடி வாழுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற விதத்தில் கோபம் தணித்தல் காண பலி ஒன்று இருந்தது அன்றைக்கு. அடுத்து கடன் அடைத்தல், ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங், குற்ற நிவாரண பலின்னு தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடைய ஆழமான அர்த்தம் என்னன்னா, கடன் அடைக்கிற பலி, கடன் அடைக்கப்படுகிற பலி, கடன் அடைத்தல். இந்த கடன் அடைக்கிற பலின்னா என்ன? சிலதெல்லாம் செய்து சிலதெல்லாம் அடைக்க முடியாமல் போன ஒரு குற்றம் இருக்கு பாருங்க, அடைக்கவே முடியாத குற்றம். கடன் வாங்கிட்டோம், அதை அடைக்கவே முடியாமல் போயிடுச்சுன்னா, அடைக்க முடியாத ஒரு நிலையில் ஒரு மனுஷன் இருக்கானா, அவனுக்கு என்ன வழி? அதாவது பலி கொண்டு வருகிறான், பலி செலுத்துறான் அப்படின்னு ஒரு வழி இருக்குது. இன்னொரு வழி என்னன்னா, சில குற்றங்களுக்கு அடைக்கவே முடியாது, இவெல்லாம் வாழ்நாளெல்லாம் உழைச்சாலும் இதுக்கு தீர்வே காண முடியாது, ஜென்மத்துக்கும் இவனை இப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இவனை கடவுள் கூட மன்னிக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கடன், அந்த மாதிரி ஒரு டெப்ட்ல மாட்டிக்கிறான் ஒருத்தன். அவனுக்கும் தீர்வு
அவனுக்கும் ஒரு கடன் அடைக்கிற வழியை கடவுள் பலி மூலமாக ஏற்படுத்தியிருந்தார். அவன் அந்த பலியை செலுத்தினான்னா அவன் கடன் முடிஞ்சதுன்னு அர்த்தம். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் இயேசு அதை சொல்லுகிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்னைக்கு அவங்க பலி செலுத்தினாங்க. அதை இயேசுவும் சிலுவையிலே நமக்காக பலியானார், நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். நம்ம மேல் இருந்த கோபத்தை அவர் தனித்தது போல செயலாக செஞ்சு காட்டினார். தேவன் நம்மேல் கோபமா இல்லை, அதை ஒரு லிட்டரலாகவே செஞ்சு காட்டினார். ஒருத்தன் வந்து குத்துறான், கடவுள் சொல்றாரு அவனை மன்னியன்றாரு. அதுதான் சரியான நேரம், பழி வாங்கிறதுக்கு சரியான நேரம் அதுதான். ஒருத்தன் குத்துறான், கடவுள் சொல்றாரு இவர்களை மன்னியும், இயேசு சொல்றாரு இவர்களை மன்னியும். அப்படி மன்னிக்கிற செயலை அங்கே செஞ்சு காட்டுறாரு, எல்லாம் பண்றாரு. அவனை ஏற்றுக்கிறார், அங்கீகரிக்கிறார். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, இவ்வளவும் நடந்த பிறகும் ஒருத்தன் சிலுவையில், ஏன்னா காலகாலமாக சிலுவை மரணத்தை நடத்தேறினவர்கள், அவர் தான் நடத்தி காட்டினவங்க. அங்கே சுற்றி இருந்தவங்களாம் சிலுவை மரணத்தை தொடர்ச்சியாக செஞ்சு காட்டிகிட்டு இருக்கிறவங்க. ஊருக்கு யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக நிற்கிறானோ அவனெல்லாம் கூட்டின்னு வந்து சிலுவையில் தொங்க விடுவாங்க. இதான் நடக்கும். அவங்களாம் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றவங்க. திடீர்னு ஒருத்தர் வித்தியாசமாக சாகுறார். அவருடைய சாவை பார்த்து ஒருத்தர் சொல்றான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இது தெய்வ பிறவியா இருந்தாதான். ஏன்னா நான் காலகாலமா பார்த்துன்னு இருக்கிறேன், சிலுவையில் தொங்குறவன் ஒவ்வொருத்தனும் பண்ற அட்டகாசம், ஒவ்வொருத்தனும் படுகிற பாடு, ஒவ்வொருத்தனும் விடுற கண்ணீர், ஒவ்வொருத்தரும் விடுகிற கூச்சல். அங்க நிற்கவே முடியாதான் சிலுவை பக்கத்தில் யாராலையும். அவ்வளோ அலங்கோலமா அசிங்கமா இருக்குமா, நிர்வாணமா சிலுவையில் தொங்கிக்கிட்டு கத்திக்கிட்டு. ஏன்னா சிலுவை மரணம் தான் இருக்கிறதுலே வேர்ஸ்ட் மரணம்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏன்னா மற்ற மரணம்லாம் குத்தன உடனே உயிர் போயிடும், இது அப்படி கிடையாது. உயிர் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கும், தொங்கிக்கிட்டே இருக்கணும் போகிற வரைக்கும். 6 மணிக்கு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, உயிர் இன்னும் இருக்கும். அப்போதான் கால் எலும்பை முறிச்சு கொள்ளுவாங்க. அந்த அளவுக்கு தலை உடம்பெல்லாம் மிருகங்கள் வந்து குத்தி எல்லாம் போட்டிருக்கும், பார்க்கறதுக்கே கோரமா இருக்கும். இங்க ஒருத்தர் வீர மரணத்தை அடைகிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தன் சொல்றான், குத்துறேன். அப்படி குத்தும்போது கெட்ட வார்த்தைகளாலெல்லாம் பேசுவாங்களாம். இன்னும் 2 வாட்டி குத்தி உயிர் சீக்கிரம் போயிடும்ன்றதுக்காக கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி அந்த சேவர்களை கோபப்படுத்துவாங்களாம். ஏன்னா தொங்கிக்கிட்டே இருந்தா உயிர் அப்படியே இருந்து ஊசல் அடிக்கிட்டே இருக்கும். இங்க ஒருத்தர் கெட்ட வார்த்தை எதுவுமே பேசல, எதிர்க்கல, வாயை திறவாத ஆட்டை போல நின்று கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்த்து ஒருத்தன் சொல்றான், இது தெய்வ பிறவியப்பா, இது தெய்வ குழந்தை, தேவனுடைய குமாரன் தான் இவர். அவர் வெறும் சொல்லிக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லை, செஞ்சே காட்டிட்டார். ஏன்னா மற்ற இடத்துலலாம் தெய்வ குழந்தை அவர் நிரூபித்தார், அது வேற, அது செஞ்சிட முடியும். சாவுல, அதுவும் கோரமான ஒரு மரணத்துல, இதையெல்லாம் பார்த்து கடவுள் யார் சிலுவை மரணத்தை பழைய ஏற்பாட்டின்படி அவ்வளவு செலுத்தப்பட்ட அந்த கோர இரத்த சிந்துதல்கள் எல்லாம் சிலுவையிலே கடவுள் அதை செய்து காட்டுகிறார். ஒரு வேத வல்லுநர் எப்படி விளக்குறாருன்னா, இயேசு சிலுவையில் தொங்கும்போது 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு மிகுந்த காரிருள் உண்டாயிற்றான். அதாவது இருட்டில் இருள் உருவாகிறது வேற, இரவுல இருள் உண்டாகிறது வேற. 12 மணிக்கு உலகம் முழுவதும் இருட்டாயிடுச்சான். அது அவர் எப்படி வர்ணிக்கிறார்னா, இதுக்கு முன்னாடி சிலுவையில் நடந்ததை பார்க்க கண்ணு திறந்து பார்க்க முடிந்ததா இருந்தது. ஆனால் உலகத்தின் அத்தனை பேருடைய பாவத்தையும் அவர் மீது வைத்த போது அதை பார்க்க இந்த உலகம் தாங்காது, அதை பார்க்க முடியாது. அன்றைக்கு மிருகங்களை கொண்டு போய் அதன் மேலே கையை வைத்து, ஆண்டவரே நான் செய்த பாவத்தை மன்னியோன்னு சொல்லி அந்த பாவம் அப்படியே டிரான்சாக்ட் ஆகிறதா நம்பினாங்க. தன்னுடைய பாவம் அந்த மிருகத்துக்கு போனதாகவும், அந்த மிருகத்தினுடைய நல்ல ஜீவியம், அந்த சுத்தம் தனக்கு வந்ததாகவும், ஒரு பரிமாற்றம் நடந்ததாகவும் பலி மேல நம்பினாங்க. இயேசு சிலுவையில் மரிக்கும் போதும் அதைவிட பெரிய பலி, அதைவிட பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. வெறும் மன்னிச்சிட்டேன் போ, மன்னிப்புன்ற வார்த்தை சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, தண்டியாமல் விட்டு விடுவது, அதான் மன்னிப்பு. ஒருத்தரை தண்டியாமல் விட்டு விடுவது தான்
நம்ம செய்யக்கூடிய சிறந்த செயல்னால் கடவுள் அதை விட சிறந்த செயலை செஞ்சிரு. தண்டியாமல் மட்டுமா விட்டுருக்காரு? யோசிச்சு பாருங்க. வெறும் நம்மளை மன்னிச்சு மட்டுமா விட்டுருக்காரு? இன்னைக்கு வரைக்கும் நம்மை போஷித்து காப்பாற்றி நமக்கு ஒரு துணையாக இருந்து தலை குனிகிற இடத்துலலாம் தலை நிமுறை வச்சு வெட்கப்பட்டு போகாமல் வச்சு இன்னைக்கு வரைக்கும் உனக்காக நான் இருக்கிறேன்ற தைரியத்தை கொடுத்துருக்கிறார். மன்னிச்சு மட்டுமா விட்டுருக்கிறார்? வெறும் தண்டியாம மட்டுமா விட்டுருக்கார்? ஆனால் அன்னைக்கு இருந்தவர்கள் தண்டிக்கப்படாமல் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நமக்கோ தண்டனை மட்டும் இல்லைங்க, இந்த ஆண்டு முழுவதும் கண்ணும் கருத்துமா நம்மளை காப்பாற்றி போஷித்து நம்ம கூட இருக்கிறார். நினைச்சு பாருங்கள், எவ்வளோ சிறந்தது. பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள்லாம் சின்னதாக தான், அதுக்கு ஈடு இணை சிலுவை, அதுக்கு எதுவுமே ஈடு இல்லை, அவ்வளோ பெரியது அது. இந்த காலவேளை அதை யோசிச்சு பாருங்க. இப்படி பலி செலுத்தினாங்களே, ஆனால் அதை விட பெரிய பலி என்னன்னா கடன் அடைக்கிறது தான் பெரிய பலி. ஏன்னா அதை அவனால் அடைக்கவே முடியாது. அவன் வாழ்நாள் எல்லாம் உழைச்சாலும் அந்த கடனை அடைக்க முடியாது. அதனால் அதுக்கு தான் ஆயுள் தண்டனைன்னு கொடுக்குறாங்க. ஆயுள் தண்டனை என்னன்னா, நீ எவ்வளோ நாள் இருந்தாலும், சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டை ஆயுள் தண்டனைலாம் சில பேர் கிடைக்குது. ரெட்டை ஆயுள் தண்டனை. லண்டனில் நான் படிக்கும் போது எனக்கு ஒரு சிறைச்சாலையில் போய் ஊழியம் செய்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 6 மாதம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வாரத்துக்கு ஒரு நாள் போவோம், புதன்கிழமை. அதுக்கு பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கெடுபிடிகள். வாய்ப்பு கிடைச்சிச்சு. என் பக்கத்தில் வழக்கமாக ஒருத்தன் வந்து எப்போ பார்த்தாலும் உட்காருவான். அவன் பேர் ஜேம்ஸ். வந்தவொடனே எனக்கு ஃப்ரெண்டு அவன். நாங்களும் 2 பேரும் நல்லா பேசிக்குவோம். வருவாங்க எல்லாரும் வந்து உட்காருவாங்க, நல்லா உட்காந்து ஜெபிப்போம், பிரசங்கம் கேட்பாங்க. ரொம்ப நல்ல மனுஷர்கள் தான். உள்ள மோசமாக இருப்பாங்களோன்னு பயமாக போவோம், பயந்துக்கினே போவோம் பாருங்கள். ஆனால் நல்ல மனிதர்கள். ஏதோ சூழ்நிலை அவர்கள் அப்படி ஆக்கிடுச்சு. ஜேம்ஸ் யாருன்னே எனக்கு தெரியாது, நானும் கேட்க ஆசைப்படவே இல்லை. பாருங்க, 2 கொலை பண்ணியிருக்கிறான். அது தெரிஞ்ச பிறகு அவன் பக்கத்தில் உட்காரவே என்னால் முடியலைங்க. என்னன்னு கேட்டேன் பாருங்க. அவன் என்னை விட ஒரு 8-9 வயசு பெரியவன். அவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. இரட்டை ஆயுள். அவன் 100 வருஷம் வாழ்றானா, 200 வருஷம். அவன் 100 வருஷத்தோட ஒரு ஆயுள் தான் வாழ்ந்துட்டு போயிருக்கான். இன்னொரு வாட்டி பிறந்து வந்தாலும் அவனுக்கு தண்டனைன்ற கணக்கு தான் அது. கணக்கே முடியாது, கடனே அடைக்க முடியாத ஒரு நிலை. எவ்வளோ பேர்லாம் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி நிலைக்கெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். கடனே அடைக்க முடியாத நிலை. யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது. எல்லாம் சொல்லுங்க, முடிந்தது. நான் முடிக்கல, இயேசு முடிச்சார். இயேசு முடிந்ததுன்னு சொன்னாரு. இந்த வார்த்தை கிரேக்க மொழியில டெட்டெலிஸ்டாய், TETELESTAI என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. டெட்டெலிஸ்டாய். இயேசு சிலுவையில் முடிந்ததுன்னு சொல்லும்போது தமிழில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அதான் முடிஞ்சிடுச்சு, எல்லாத்தையும் செஞ்சிட்டேன், முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி நம்ம அவ்வளோதான் படிக்கிறோம். ஆனால் டெட்டெலிஸ்டாயின் தான் இயேசு சிலுவையில் சொன்னார். கிரேக்க வார்த்தையில் அது ஆழமான அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, கடனை அடைத்து விட்டேன் அப்படின்னே இயேசு சிலுவையில் சொல்லியிருக்கார். முடிந்ததுன்னு சொல்லலைங்க. தமிழில் பாருங்க எவ்வளோ சாதாரணமாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. டெட்டெலிஸ்டாயின் அர்த்தம் என்ன? இனி அடைக்க வேண்டிய கடன் எதுவுமே இல்லை, நான் கடன்களை அடைத்து விட்டேன். அந்த வார்த்தைக்கு பேர் தான் டெட்டெலிஸ்டாய். 3 அர்த்தம் அதுக்கு சொல்றாங்க. ஒன்று, கடன், டெப்ட் பெய்ட் இன் ஃபுல், முழுமையாக கடன் அடைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். 2வது, கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க், முற்று பெற்று செயல், ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்டார். இனிமே அதுக்கு புதுசாக ஒரு தொடங்க வேண்டியதில்லை, திரும்பவும் ஆரம்பிக்கணுமா, திரும்பவும் முதல்ல இருந்தா அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. கம்ப்ளீஷன், டோட்டல் கம்ப்ளீஷன். அதை எப்படி வல்லுநர்கள் அதுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா, கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டட், பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட், முழுமையுமாக செய்து முடிக்கப்பட்டது. இன்னொரு முறை அதுக்காக ஏதாவது இருக்கா? என் பாவத்துக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா? என் தோஷத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? கடவுள் என் பாவத்துக்கு வேற ஏதாவது புது வழி வச்சிருக்காரா? கிடையாது. நீங்க இங்க உட்கார்ந்து ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறீர்களே, அவர் சிந்தின ரத்தத்தை விசுவாசிக்கிறீர்களே, அதுவே போதுமானதுக்கும் அதிகமானதா இருக்கிறது. அது போதும். அதுக்காக நீங்க எந்த புதுசா ஒரு வழியெல்லாம் திறக்க தேவையில்லை. புதுசா கண்ணெல்லாம் இறுக்கி வராத கண்ணீரை வர வச்சு ஒருத்தர் சொல்றாரு, இயேசு
கடைசி சொட்டு ரத்தத்தையே சிந்தினார். உன் கண்களில் இருந்து ஒரு துளி தண்ணீர் வராதா? எப்படி வரும்? ஏதோ ஒன்று சொல்லி அவர்களை வர வைக்கிறது. அதனாலேயே சில பாஸ்டங்களாம் கண்ணை புளிஞ்சிக்கிட்டு தான் ஜெபமே பண்ணுறது. ஏதாவது பண்ணால் வருமா ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ண தேவையில்ல. நீங்கள் அவர் சொல்லிட்டார், நான் மன்னிச்சிட்டேன், முடிச்சிட்டேன். இனி உன்னுடைய பாவ உணர்வு, குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, பயம், தண்டனை பயம், அந்த எண்ணங்களில் வாழாத. நான் மன்னிக்கவே மன்னித்து விட்டேன், முற்றிலும் மன்னித்து விட்டேன் அர்த்தம். கடைசியாக இதை வல்லுநர்கள் எப்படி வியாக்கியானம் பண்ணுறாங்கன்னா, பர்ஃபெக்ட் டென்ஸ், இங்கே உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை டெட்டெலிஸ்டாய், முடிந்தது என்ற வார்த்தை பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ற நிலையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் இதை 3 விதமாக பிரிக்கிறாங்க. பர்ஃபெக்ட் டென்ஸை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி 3 விதமான பர்ஃபெக்டை பிரிக்கிறாங்க. தமிழில் சொல்கிறேன், நிகழ்கால முற்று பெற்றது, நிகழ்கால முற்று பெற்ற காலம், கடந்த காலம் முற்று பெற்ற காலம், எதிர்கால முற்று பெற்ற காலம். முடிந்ததுன்னு இயேசு சொல்லும்போது இயேசு என்ன செஞ்சிருக்கிறாராம்? இந்த காலவேளை இதை கேளுங்க. உங்கள் இருதயம் எப்பேற்பட்ட தேவனை நம்பி இருக்கிறது என்பதை பாருங்கள். எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ நல்ல தேவன் என்றதை பாருங்கள். அவர் கடந்த கால பாவத்துக்காக மட்டும் கடனை செலுத்தலை. இன்றைக்கு தடுமாறி சொதப்பி அவசரப்பட்டு புத்தி இல்லாமல் தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவத்துக்கும் கடன்களை அடைத்து இருக்கிறார். ஒரு வேளை, ஏன்னா சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்க, நெவர் எவர் அப்படின்னு நம்புறாங்க. இனிமே நான் செய்ய மாட்டேன்னு நம்புறாங்க. தப்பு. அதனால தான் ஒரு ஞானி அமெரிக்காவில் இப்படி சொன்னார், நெவர் சே நெவர். எப்பவுமே நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னுலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளால் தடுமாற முடியும். பாவம் நெருங்கி நிற்கிறது, சோதிக்கிறார்கள், நம்மளை இந்த உலகம் கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்து, நண்பர்கள் பேச்சு, பார்க்கறது, கேட்கறது எல்லாம் நம்ம புத்தி எப்படியா கெடுத்து மாற்ற ட்ரை பண்ணுது. அவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம அவ்வளோ பரிபூர்ணம் உள்ளவர்கள் இல்லை. அதனால தான் சில நேரத்தில் நம்ம ஒத்துக்கிறோம், தவற ஒத்துக்கிறோம், உணர்றோம், மன்னிப்பு கேட்குறோம், மனதை மாற்றிக்கிறோம், மனம் திரும்புகிறோம். கடவுள் கடந்த கால பாவத்துக்கான தண்டனையை மட்டும் நிறைவேற்றலை, கடனை மட்டும் அடைக்கலை. நிகழ்காலத்துக்கான தண்டனைகளை மட்டும், கடன்களை மட்டும் அவர் அடைக்கலை. ஒரு வேளை எதிர்காலத்தில், ஏன்னா நம்ம ஆளுங்க அவரெல்லாம் அப்போ எப்படி இருந்தார் தெரியுமா? இப்போ அவர் ரொம்ப மோசமாகும். அவரெல்லாம் சேர்த்துக்காதீங்க, அவரெல்லாம் வேணாம் உங்களுக்கு, அவங்க கூடலாம் எந்த இதுவும் வச்சுக்காதீங்கலாம் உங்களுக்கு சொல்லி உங்களை பிரிக்கலாம். அதனால தான் இயேசு சிலுவையில் சொன்னார், இங்கே பார், இந்த உலகம் நீ வேணான்னு சொல்லி தான் உன்னை சிலுவையில் தொங்க போட்டிருக்குது. இந்த உலகம், சட்டம், இந்த பூமியில் நீ வாழக்கூடாதுன்னு சொல்லி தான் உன்னை கொம்பில் தூக்கி நிறுத்திருக்கு. ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், நீ ஏன் கூட இருக்கிறத யாருமே பிரிக்க முடியாது, யாருமே தடுக்க முடியாது. இன்னைக்கே இப்பவே உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், இன்று என்னோடு கூட இருப்பாயின்னு சொன்னான். அப்போ தேவன் அவனுடைய கடனெல்லாம் அடைச்சிட்டார். அதனால தான் அவன்கிட்ட சொல்றாரு, நீ என் கூட இருப்ப. அதே உத்தரவாதம் தான் இன்றைக்கு உங்களுக்கும் உண்டாயிருக்கிறது. சிலுவையில் இயேசு முடிந்ததுன்னு சொல்லும்போது அவர் என்ன செஞ்சிருக்காரு? உங்கள் கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு வேளை தடுமாறினாலும் அதையும் மன்னிக்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். சிலர் சொல்லலாம், நல்லா சொல்லி கொடுத்தீங்க பாருங்க, எதிர்காலத்தில் செய்யலான்னா அப்போ நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நான் என்ன வேணா பண்ணலாமா? பண்ணலாங்க, நீங்கள் பண்ணலாம். சிலருக்கு தூக்கத்தில் கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ தப்பாக தான் கேட்டு போவீங்க. பாதி கேட்டுங்க, பாதி உண்மை பொய்க்கு சமம். சிலர்லாம் எந்த பாதி தான் கேட்குறது. எப்படி அவர் இப்படி சொல்லலாம் அப்படின்னு. முழுமையாக கேட்டிருக்கீங்களா? முழுமையாக கேளுங்க. முழுமை என்ன? நீங்கள் போய் என்ன வேணால் செய்யலாம். ஏன்னா நீங்கள் தானே செய்கிறீங்க, உங்களை யாரையாவது செய்ய வைக்கிறாங்க. தெரிந்தெடுத்து தான் செய்கிறீங்க, எல்லாத்தையும் தெரிந்தெடுத்து நான் இதை தான் செய்ய போகிறேன்னு செய்கிறீங்க. இப்போ நீங்கள் தானே செய்கிறீங்க. இன்னும் நாங்கள் சொன்னதுனால செய்கிறீங்க. நேற்று செய்யலையா? இதுக்கு முன்னாடி செய்யலையா?
நாளைக்கும் நீங்கள் செய்வீங்க. இன்னும் நான் தான் லைசன்ஸ் கொடுத்த மாதிரி இந்த பிரசங்கியார் சொல்லலைன்னா நாங்கள்லாம் ஒழுங்காக இருந்திருப்போம். ஆமாம், ஒழுங்காக இருந்திருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ஆனால் தேவன் நல்லவர் என்பதை அவர் செஞ்சு காட்டிட்டார். நான் எதிர்காலத்தில் நீ விழுந்தாலும் உன்னை நான் மன்னிப்பேன்னு. ஆனால் நான் விழலான்னு சொல்லிட்டார், மன்னிப்பேன்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் விழலாம், நான் என்ன வேணால் செய்யலான்னு நினச்சிங்கன்னா, ஒரு கார் வாங்குறீங்க, காரன் உங்களுக்கு சொல்கிறான், சார் இதை இடிச்சிங்கன்னா ஃபுல் கவரேஜ் நாங்கள் பார்த்துக்குறோம், ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்குறோம், இன்சூரன்ஸ் ஃப்ரீ, நீங்கள் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா இடிஞ்சிடுச்சுன்னா நாங்கள் பொறுப்பு அப்படின்னு. நான் ஒன்று வாங்கிட்டு நேராக போய் இடிப்பீங்களான்னு பாருங்கள். எங்கன்னா கொண்டு போய் நீங்கள் பெரிய லாரியாக பார்த்து மோதி பாருங்கள். அதுதான் நீங்கள் எடுக்கிற முடிவு. எனக்கு தான் இன்சூரன்ஸ் இருக்கு. ஆமாம், அவர் மன்னிக்க தயைப்படுத்திருக்கிறார், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதுக்காக வாழ்க்கையை அழிச்சிக்கலாம்னு நினைச்சோன்னா அது நம்ம பாடு தான். நீங்கள் அழிச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் பாடு கிடையாது, பிரசங்கியார் பாடு கிடையாது, கர்த்தர் பாடு கிடையாது. நீங்களா போய் இடிச்சுக்கிட்டு எனக்கு தான் இன்சூரன்ஸ் இருக்குன்னு கொண்டு போங்க மோதி பாருங்க. ஒரு காரு அப்போ தான் ஸ்டார்டிங்கில் பலூன்லாம் வச்சு அனுப்புனாங்க பாருங்க, நடுவில் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகி தலை போய் மோதிடுதுன்னு சொல்லி பலூன்ஸ் கொண்டு வந்தாங்க உள்ள, ஏர் பலூன். அப்போ கார் எங்கன்னா போய் இடிச்சுக்கிட்டா அது தலை மோதாதபடி காப்பாற்றும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பலூன் இன்ட்ரோடியூஸ் பண்ண காலத்தில் நடந்த சம்பவம் பாருங்க. ஒருத்தன் போய் காரில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் வீட்டார் போய் அந்த கார்காரங்கிட்ட போய் சண்டை போட்டாங்க. எங்க பலூன் காப்பாற்றுன்னு சொன்னீங்களே, கார் போய் இடிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய காயப்பட்டிருக்கிறோம், உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, நீங்கள் பலூன் காப்பாற்றன்னு சொன்னீங்களேன்னா. அவன் சொன்னானா, நீங்கள் ஒழுங்காக இடிக்கலன்னு நான் நம்புறேங்க, நீங்கள் ஒழுங்காக இடிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக பலூன் வந்திருக்கும். சாதாரணமாக இடிச்சதுக்கே பெரிய காயத்தோடு இருக்கிறாரு. அதனால் நான் எப்படி வேணா ஓட்டு வேணா, நீங்கள் ஓட்டி நீங்கள் தான் இடிச்சிக்கணும். உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கார், புத்தியை கொடுத்துருக்கார், வாழ்க்கையை முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கார், குடும்பத்தை கொடுத்துருக்கார், பொறுப்பு கொடுத்துருக்கார். கண்டமேனிக்கு எது வேணாலும் செய்யலாம் நினைக்கிற வாழ்க்கை கிடையாது இது. ஆனாலும் ஒரு வேளை நீங்கள் தடுமாறி இருந்தீர்கள், தடுமாற வைக்கிற ஒரு உலகம் தானே இது. அன்னைக்கும் அந்த கரம் உங்களை மன்னிக்கும், அன்னைக்கும் அந்த கரம் உங்களை அணைக்கும், அந்த அன்னைக்கும் அவருடைய கதவு உங்களுக்காக திறந்திருக்கும். அப்படிப்பட்ட தேவன் தான் சிலுவையில் பழைய ஏற்பாட்டில் நடந்த பலிகள் அவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் வெளியரங்கமாக சொல்லலை. ஆனால் அந்த பலிகள் எல்லாம் இயேசுவின் மரணத்துக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்தி காட்டுகிறது. அந்த பலிகள் செய்ய முடியாத மேன்மையான பாக்கியங்களை சிலுவையில் இயேசு நமக்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவனுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக அவர் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம், அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தகவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த புரிதலுக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த தெளிந்த புத்திக்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை பார்க்க, உம்முடைய மேன்மையான திட்டங்களை பார்க்க, உம்முடைய நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை பார்க்க எங்களுக்கு தந்த ஆண்டவரே, உம்முடைய மகிமையான செயல்களை பார்க்க, மனிதன் மேல் நீர் எவ்வளவாய் அன்பும் அக்கறையும், அவனை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை, அந்த பரிவையும் எங்களுக்கு இன்றைய காலவேளை வெளிப்படுத்தி இருக்கிறீர். எங்கள் பாவத்தை மன்னிக்கிற தேவன் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறீர். எந்த ஒரு குற்ற உணர்வும், தாழ்வு மனப்பான்மையும், பயமும் இல்லாமல் தைரியமாய் சமூகத்திலே, இந்த உலகத்திலே சத்துருக்களுக்கு முன்பாக, பிரச்சனைகளுக்கு முன்பாக எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் தைரியமாய் நிற்கிற ஆற்றலை எங்களுக்கு தந்திருக்கிறீர். சோத்திரம். எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டீர், எங்களுடைய எல்லாருடைய தோஷங்களையும் மன்னித்து விட்டீர், எங்கள் எல்லாருடைய சாபங்களையும் நீக்கி விட்டீர், எங்கள் எல்லாருடைய துக்கங்களையும் சுமந்து விட்டீர், எங்கள் எல்லாருடைய கடன்களையும் அடைத்து விட்டீர், எங்கள் எல்லாரையும் உம்முடைய பிள்ளைகளாக்கி கொண்டீர். எவ்வளவு பாக்கியம் ஆண்டவரே. சிலுவைக்காக நன்றி, சிலுவை மரத்துக்காக நன்றி, சிலுவையில் சிந்தின ரத்தத்துக்காக நன்றி, இது பட்ட கண்ணீருக்காக நன்றி. ஓ ஸ்தோத்திரம் தகப்பனே. அதனால் உண்டாயிருக்கிற பாக்கியத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பேர் பேராய் ஆசீர்வதியும். அவள் செய்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும், அவள் குடும்பங்களை ஆசீர்வதியும், அவள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவள் வாழ்க்கை ஆண்டவரே அவளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதியும். எந்தெந்த சூழ்நிலையோடு இங்கே வந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. வேதனையோடு வந்திருக்கிறாங்க, கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் மாற்றுவீராக. நீர் வல்லவர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம். தயவுசெய்து உட்காருவோம்.